5 செகண்ட் ஸ்டார்ட். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கை மீது எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை எங்கள் தொகுதியின் நகர தலைவராகவும் பின்னர் இளைஞர் அணி செயலாளராகவும் அதன் பின்னர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிய எங்கள் தலைவருக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி நதிநீர் பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய பங்கினை பெற்று தந்திருக்கிறார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக தஞ்சை மற்றும் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடிய விஷயமாகும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் போன்றவற்றை அரசே கொள்முதல் செய்து நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதை குறித்து அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் உள்ளம் நெகிழ்ந்து பாராட்டி வருகிறார்கள். இதன் காரணமாக விவசாயிகளுக்கும் நல்ல விலை கிடைப்பதுடன் பொதுமக்களுக்கும் நியாயமான விலையில் தரமான பொருள் கிடைக்கிறது என்பது உண்மையிலேயே உவகை அளிக்கும் விஷயமாகும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நலன் காக்க 6% அகவிலைப்படியை உயர்த்தியிருப்பது அரசு ஊழியர்களிடையே மிக்க மனநிறைவை அளித்துள்ளது. மேலும் இந்த அகவிலைப்படியானது முன் தேதியிட்டு ரொக்கமாக வழங்கப்பட உள்ளது இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாகும். அத்துடன் பண்டிகை முன்பணம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. இது அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பட்ட இன்னல்களுக்கு, காயங்களுக்கு மருந்தாக அமையும் என்பது நிச்சயம். தமிழுக்காக நூல் எழுதியவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் இந்த அரசு வழங்கும் சலுகை பாராட்டத்தக்கதாகும். இந்த நேரத்தில் தமிழை சிறப்பித்த கம்பர் பிறந்த ஊரிலுள்ள அரசு உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக மாற்ற அரசு உத்தரவிட வேண்டுமென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பாதாள சாக்கடை திட்டம் ஒவ்வொரு பெரிய நகரத்திலும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தினால் பொதுமக்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்படும் என்பதால் இந்த திட்டத்தை எனது தொகுதியிலுள்ள பெரிய நகரங்களுக்கு முதலில் அறிமுகம் செய்து பின்னர் படிப்படியாக மற்ற நகரங்களுக்கும் விஸ்தரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனால் தமிழகத்தில் சுகாதாரம் மேம்பாடு அடையும் என்பதையும் அதன் மூலம் நாட்டிற்கே முன்னுதாரணமாக விளங்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அர்ப்பணித்து கொண்டுள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி. கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள திரு சேகர் அவர்களுக்கு திண்டுக்கல் குமார் எழுதிய கடிதம். அன்புள்ள ஐயா, நாட்டின் மிக பெரிய வணிக நிறுவனங்களின்
மின்னணு சாதனங்களை தங்கள் பகுதியில் விற்பனை செய்ய நாங்கள் விற்பனை பிரதிநிதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களது நிறுவனத்திற்கு தேவையான எல்லாவிதமான புதிய தொழில்நுட்பம் கொண்ட மின்னணு சாதனங்களை நாங்கள் மிக குறைந்த விலையிலும் உலக தரத்துடனும் அவைகளை சப்ளை செய்ய விரும்புகிறோம். தங்களது கோவை வணிக வளாக கிளை மேலாளர் திரு பாலன் எங்களை சந்தித்து தேவையான விபரங்களை பெற்று சென்றுள்ளார். அவர் தங்களது நிறுவன மற்ற அதிகாரிகளை சந்தித்து விபரங்களை தெரிவிப்பார் என்று நம்புகிறோம். கோவையில் உள்ள பல முன்னணி நிறுவனங்களுக்கு நாங்கள் மின்னணு சாதனங்களை அளித்துள்ளோம். அவர்கள் அனைவரும் எங்களது பொருட்களின் தரத்தையும் மேன்மையையும் புகழ்ந்து மற்றவர்களுக்கும் சிபாரிசு செய்து வருகிறார்கள். எனவே தங்களது தேவைக்கு எங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்களது விபரமான கடிதத்தை விரைவில் எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள தங்கம் அலுவலக மேலாளர்.